ஈரான் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கு. வாங்க இந்த நெருக்கடிக்கு பின்னாடி என்ன இருக்கு, இனிமே என்ன நடக்க போகுதுன்னு ஆழமா பார்க்கலாம். இந்த நெருக்கடியெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சுது? எல்லாம் ஆரம்பிச்சது 2025ஆம் வருஷத்தோட கடைசியில தான். அப்போதான் ஈரானோட பொருளாதாரம் மொத்தமா சரிஞ்சது. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. பொருளாதாரம் செறிஞ்சது ஒரு பக்கம்னா அதுக்கப்புறம் நிலைமை கைமீறி போயிடுச்சு. அதாவது கொஞ்ச வாரங்கள்லயே ஜனவரி 2026க்குள்ள அரசாங்கத்தோட பதில் நடவடிக்கை ஒரு பயங்கரமான படுகொலையா மாறிடுச்சு. நிலைமை எவ்வளவு மோசம்னு இதுவே நமக்கு நல்லா காட்டுது. சரி, இந்த அடக்குமுறை எந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல அவங்க செஞ்ச வேலை தகவல்களை முடக்குனதுதான். நாடு முழுக்க இன்டர்நெட்டை நிறுத்தித்தாங்க. எதுக்கு? அங்க நடக்கிற கொடூரங்களை வெளி உலகத்துக்கு தெரியாம மறைக்கிறதுக்கு தான். கைது செய்யப்பட்டவங்களோட எண்ணிக்கை கேட்டாலே நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஈரானோட மனித உரிமைகள் மையம் என்ன சொல்லுதுன்னா 27,000க்கும் அதிகமான பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? நூத்துக்கணக்கான குழந்தைங்களும் இதுல அடங்கும். கைதுகள் ஒரு பக்கம்னா உயிரிழப்புகளோட எண்ணிக்கை இன்னும் பயங்கரமா இருக்கு. அரசாங்க படைகளால 14,000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த அடக்குமுறைக்கு கொடுக்கப்பட்ட விலை உண்மையிலேயே நம்ம கற்பனை கெட்டாதது. இது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, ஆட்சியோட வழிமுறைகள் ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு. வீடு வீடா புகுந்து தாக்குறது, காயமடைஞ்ச போராட்டக்காரங்களை கண்டுபிடிக்க மருத்துவமனைகள்ல தேடுறது, அப்புறம் 167க்கும் மேற்பட்ட கட்டாய ஒப்புதல் வாக்குமூலங்களை டிவில காட்டி ஒரு பயங்கரமான சூழலை உருவாக்குறதுன்னு ரொம்பவே திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. சரி, என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். ஆனா இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, நிலைமை எப்படி இவ்ளோ மோசமாச்சு? இதுக்கு என்ன காரணம்? வாங்க அதுதான் இப்ப நம்ம ஆராய போறோம். நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிக்க உடனடி காரணம் சரிஞ்சுகிட்டு இருந்த பொருளாதாரம் தான். அதுதான் இந்த நெருப்புக்கு முதல் பொறியா இருந்துச்சு. ஈரானோட பணம் ரியால் திடீர்னு அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. பல வருஷமா இருந்த பொருளாதார தடைகள், சரியில்லாத நிர்வாகம், பணவீக்கம்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து மக்களோட வாங்குற சக்தியே காலி பண்ணிடுச்சு. இதனாலதான் மக்கள் கோபப்பட்டு தெருவுக்கு வந்து போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த தடவை நடந்த போராட்டங்கள் ஏன் ரொம்ப வித்தியாசமானதா இருந்துச்சு? ஆய்வாளர் ஸ்காட் ஆண்டர்சன் சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள் எல்லாம் குறிப்பிட்ட சில குழுக்களுக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த தடவை பொருளாதாரம் எல்லா தரப்பு மக்களையும் பாதிச்சது. சொல்லப்போனா இது அடிவயித்துல அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால அரசாங்கத்தால வழக்கம் போல இத வெளிநாட்டு சதின்னு சொல்லி மக்களை ஏமாத்த முடியல. பொருளாதார சரிவுங்கிறது ஒரு பெரிய பனிக்கட்டியோட நுனி மாதிரிதான். பல வருஷங்களா தொடர்ந்துகிட்டு இருக்கிற அமைப்பு ரீதியான தோல்விகள் மேல விழுந்த கடைசி அடியது. வாங்க அந்த ஆழமான விரிசல்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆட்சியோட தோல்விக்கு ஒரு பெரிய உதாரணம் ஈரானோட நாள்பட்ட தண்ணீர் பிரச்சனை. மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செஞ்சு கொடுக்க அரசாங்கம் தவறிடுச்சுங்கிறதுக்கு இது ஒரு மிகச் சிறந்த உதாரணம். என்எஸோட அறிக்கையில ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க, நீர் அகதிகள். அப்படின்னா என்ன? தப்பான நீர் மேலாண்மையால கிராமத்துல இருக்கிற மக்கள் தங்களோட ஊரை விட்டுட்டு நகரங்களுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது ஏற்கனவே பதட்டமா இருக்கிற நகரங்கள்ல இன்னும் பிரச்சனைகளை அதிகமாக்குது. இந்த புள்ளி விவரங்களை பார்த்தா உங்களுக்கே புரியும், இது இயற்கையா வந்த பேரழிவு இல்ல. 647 அணைகளை கட்டியும் அது ஆறுகளையும் ஏரிகளையும் வறண்டு போகதான் செஞ்சிருக்கு. கண்ட்ரோல் இல்லாம தண்ணிய உறிஞ்சுறதால நிலம் வேகமா உள்ள முழுகிக்கிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க ஆட்சியோட தவறான கொள்கைகளால மனுஷனே உருவாக்கின ஒரு பேரழிவு. பல வருஷத்துக்கு முன்னாடியே ஈரானிய நிபுணர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதிர்காலத்துல நம்மள ஆபத்துக்குள்ளாக்குறது அமெரிக்கா இல்ல, அது தண்ணி தான். உண்மையான ஆபத்து வெளியிருந்து இல்ல, உள்ளிருந்து தான் வரும்னு அவங்க அப்பவே கணிச்சிருக்காங்க. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையில அடுத்து என்ன நடக்கலான்னு நிபுணர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஈரானோட எதிர்காலம் என்னவாக இருக்கும்? ஆய்வாளர்கள் என்னென்ன சாத்தியக்கூறுகளை பத்தி பேசுறாங்கன்னு பார்க்கலாம். நிபுணர்கள் முக்கியமா 3 விஷயங்களை சொல்றாங்க. 1, ஆட்சி இன்னும் கடுமையான அடக்குமுறையை கையிலெடுக்கும். 2, மதகுருக்களை ஓரங்கட்டிட்டு சக்தி வாய்ந்த புரட்சிகர காவல்படை, அதாவது IRGC ஆட்சியை கைப்பற்றி ஒரு இராணுவ ஆட்சியை உருவாக்கும். 3, ஒரு பெரிய அமைப்பு மாற்றம் நடக்கும். ஸ்ட்ரூஸ் மிர்சாய்ங்கிற மனித உரிமை ஆர்வலர் என்ன சொல்றாருன்னா, ராணுவம் ஆட்சியை கைப்பற்ற 70% வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாரு. அப்படி நடந்தா ஈரான் பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடா மாறிடுன்னு சொல்றாரு.
ஆனா சர்வதேச நெருக்கடி குழுவை சேர்ந்த அலிவேஸ் வேற மாதிரி சொல்றாரு. இப்போ இருக்கிற நிலைமை ரொம்ப நாள் நீடிக்காது, இது நிலையானதே இல்லைன்னு சொல்றாரு. அவங்க மாற மறுத்தா வீழ்ச்சி நிச்சயம்னு அவர் அழுத்தமா சொல்றாரு. ஆக இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான்: ஈரான் ஒரு முழுமையான சரிவின் விளிம்பில் நிக்கிதா, இல்ல இந்த நெருக்கடியில இருந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகுதா? இதுதான் இன்னைக்கு நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி.